அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஜனவரி 29ஆம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்டா இருக்குன்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பயிற்சிக்கான ஒரு வீடியோவிலேயே எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை. இது ரொம்ப கவனத்துல கொள்ளணும். அடுத்து வந்து நம்மளுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து நிதிநிலை அறிக்கை இருக்கனால பட்ஜெட்டோட தாக்கல் இருக்கிறதுனால மார்க்கெட்டோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயத்த அனலைஸ் பண்ண போறோங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எப்படி மார்க் பண்றது? அடுத்தது டேபிள்ல ஏன் கால் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷனோட அந்த டாப் 20 கான்ட்ராக்ட்ஸை ஏன் நம்ம பார்க்குறோம்? அடுத்தது மார்க்கெட்ல ஒரு செய்திகளின் அடிப்படை எப்படி இருக்குங்கிறத வந்து ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை வச்சு நம்ம எப்படி கண்டறியுது மார்க்கெட்ல வந்துட்டு நமக்கு நியூஸ் பேஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுக்குண்டான ஒரு இதுவும் அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்குக்கும் நம்மளோட கலாச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது நம்மளோட இந்திய மக்களுடைய மனப்பான்மைக்கும் சார்ட்டோட ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்குங்கிறத ஒரு அனலைஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 9:15க்கு ஓபன் ஆகும்போது பாத்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் 13,817. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 13,946. டிஃபரன்ஷியேட் பாத்தீங்கன்னா ஒரு 136 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. அதாவது நேற்றைய வர்த்தகத்திலிருந்து நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. அடுத்தது இன்றைய ஹை பாத்தீங்கன்னா 13,954. நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட காலையில 9:15க்கு நடக்கும்போது ஸ்கிரீன்ஷாட். லோ பாத்தீங்கன்னா 13,918. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து 13,938. அடுத்தது பேங்க் நிஃப்டி 30,358 ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்னைக்கு பாருங்க 30,700க்கு நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு. 30,700. அப்ப கிட்டத்தட்ட 350 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 30,732. லோ பாத்துட்டீங்கன்னா 30,589. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 30,662. அப்ப கேப் அப் 350 பாயிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இதுல பாருங்க மத்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் ஓபன் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ், ஃபினான்சியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட், ரியாலிட்டி இவங்க எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்காங்க. அடுத்தது இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா இந்த கேப் அப்ல அதிகமா பயன்பெற்ற நிறுவனங்கள் எதனால வந்து அதிகமான கேப் அப் கிடைச்சது அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனம் முதல் காரணம். அவங்க வந்து 25 ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்காங்க. 1.37%. நிப்டியோட கான்ட்ரிபியூட்ல 17 பாயிண்ட் இவங்க காரணமா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க 18 காசு 16 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர். அதாவது வெயிட்டேஜ் அதிகமா உள்ள ஸ்கிரிப்ட்ஸ்ல ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரெண்டுக்கும் நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்டேஜ்னால வந்துட்டு இன்றைய தினம் நிப்டி அதுக்கப்புறம் ஐசிசி பேங்க், பஜாஜ் பினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம். அடுத்து இன்றைய வர்த்தகத்துல கேப் அப்ல அதற்கு பார்ட்டிசிபேட் பண்ணாத கான்ட்ரிபியூட் பண்ணாத நிறுவனங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், பிரிட்டானியா, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் இந்த கேப் அப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத நிறுவனங்கள். இன்றைய தினத்தோட காலையில 9:36க்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது உண்டான இது இது பாருங்க பேங்க் நிப்டிக்கு 31,000 கால். நம்ம இந்த 31,000 காலோட அர்த்தம் என்னன்னா 31,000ங்கிறத வந்துட்டு தாண்டி செல்வது மிகவும் கடினம். ஏன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். நிப்டிக்கு 14,000 கால் அதிகமா அர்த்தமா. அப்போ 14,000 ரேஞ்சுங்கிறது வந்துட்டு அவ்வளவு எளிதா கடந்து செல்ல முடியாது. அப்ப நிப்டியோட 13,500 புட் 13,500க்கு கீழே அவ்வளவு எளிதா கீழே போகாது. நிப்டியோட 13,900 புட். அப்போ ரேஞ்ச் என்ன ஆயிருக்கு? வைட் ரேஞ்ச் 13,500 டு 14,000. ஷார்ட் ரேஞ்ச் வந்து 13,900. ஸோ 13,900க்கும் 14,000க்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா 30,000 புட்டுக்கும் 31,000 காலுக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்னன்னா பேங்க் நிப்டிக்கு 30,000 டு 31,000. நிப்டிக்கு வந்து 13,500 டு 14,000. அதுல ஷார்ட் ரேஞ்சுங்கிறது 13,900ங்கிறது ஒரு
நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு சின்ன தடுதல். அதுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபாலிங் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா நம்மளுக்கு அத இன் பிட்வீன் கேப் குடுத்திருக்காங்க. அப்ப 13,900க்கு கீழே வராம இருந்துருச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் மேல போகும். அப்படி 13,900க்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் வந்து 14,000ங்கிறது பெரிய ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிடும். இந்த இடத்துல பாருங்க, 31,000 மார்க்கெட் வந்து 30,558 இருக்கும்போது 31,000 கால் நம்மளுக்கு 426 ரூபா இருக்காங்க. அப்ப கேப் எவ்வளோ 400 பாயிண்ட் டிஃபரண்ட் இருக்கும்போது 400 ரூபா பிரீமியம் இங்க இருக்கு. இதுவே பாருங்க, இது ஜனவரி 8ஆம் தேதி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் நம்மளுக்கு இது. பாருங்க இங்க ஜனவரி 8 நம்மளுக்கு 32,500 கால் 32,212 இருக்கு. அப்போ பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 250 புள்ளிகள் தான் வித்தியாசம். இங்க பாத்தீங்கன்னா 245 ரூபா இருக்காங்க. அப்போ 250 ரூபா வித்தியாசத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்கே நம்மளுக்கு 250 ரூபா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க என்னவாயிருக்கு, 500 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். 426 ரூபாய் இருந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதுல வந்துட்டு நம்மளுக்கு பிரீமியம் அதிகமா குடுத்திருக்காங்க. அப்ப பிரீமியம் அதிகமா குடுத்திருக்காங்கங்கும்போது மார்க்கெட்ல நியூஸ் பேஸ்டு இருக்கு. அப்ப நியூஸ் பேஸ்டு இருக்கும் போதெல்லாம் பிரீமியம் அதிகமா இருக்கும். அப்ப பிரீமியம் அதிகமா இருக்கும்போது அதிகமா ரிஸ்க் ட்ரேடர்ஸ், அதாவது வந்து சடனா உள்ள போயிட்டு சடனா வெளியில வரவங்க மட்டும் தான் வர்த்தகம் பண்றது ரொம்ப எளிது. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு வாங்குனதுக்கு அப்புறம் லாஸ் வந்து ஏத்துக்க மனப்பான்மை இல்லாதவங்க இந்த மாரி நேரத்துல வர்த்தகம் பண்றத ரொம்ப தவிர்த்துக்கணும். ஏன்னா, ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க, சப்போஸ் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆயிருச்சுன்னா, நல்ல பிரீமியம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாலே நம்மளுக்கு அந்த பிரீமியம் வராது. அப்ப ஹை பிரீமியத்த ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோணும் மற்ற வர்த்தகர்கள். ஆனா, எதா இருந்தாலும் சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்க்கே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்க என்ட்ரி ஆனாலும் உங்களுக்கு 20, 30 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த இந்த மாரி பிரீமியம் அதிகமா இருக்கும்போது வர்த்தகம் வந்து வாலடைலும் அதிகமா இருக்கும். ஏன்னா, இந்த பிரீமியத்த கரைக்கணும்னா மார்க்கெட் மேல கீழ மேல கீழன்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய வாலடைல் இருந்தா தான் இந்த பிரீமியத்த டிக்ரீஸ் பண்ண முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா, பிரீமியம் இல்லன்னா வாலடைல் கம்மியா இருக்கும். அப்ப பங்குகளோட வர்த்தகம் வந்து மேல கீழ போற வர்த்தகம் வாலடைல் கம்மியா இருக்கும்போதுல பிரீமியம் கம்மியா இருக்கும். இந்த மாரி பிரீமியம் அதிகமா இருக்கும்போது ஹை வாலடைல் இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து நியூஸ் பேஸ்டு இருக்கறதுக்கு இல்லங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே நிப்டியோட வித்தியாசத்த பாருங்க. நிப்டி 14,300 கால் 14,241 இருக்கும்போது ரூ. 80 இருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 60 வித்தியாசத்துல நம்மளுக்கு ரூ. 80 இருக்காங்க. இங்க பாருங்க. நம்மளுக்கு காலையில 13,879 14,000 கால் பாருங்க 167 ரூபா இருக்காங்க. 111 பாயிண்ட் வித்தியாசம். ஆனா ரூ. 167 பிரீமியம் இருக்கு. அப்ப எப்படி டபுள் த பிரீமியம் இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த டபுள் த பிரீமியம்ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அப்ப இதுல வந்து நீங்க ஏதாச்சும் நியூஸ் கேதர் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்கனால இந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியத்த பார்த்துட்டாலே எப்ப ரெகுலரா இருக்கிற பிரீமியத்த தவிர்த்து அதிக பிரீமியம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நியூஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது இங்க எடுத்துக்கலாம். இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமான ஸ்கிரீன்ஷாட். நம்மளுக்கு நிப்டி பாருங்க. இன்னைக்கு காலையில 13,966 ஹை, 13,596 லோ, நம்மளுக்கு 13,654க்கு 634க்கு லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த லோக்கு ஹைக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள், அதாவது 350 புள்ளிகள். நம்ம நேத்தே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருந்தோம். பாருங்க. நிப்டியோட சப்போர்ட்டுக்கு வந்து 13,800 புட்டும் 14,000 காலம் கொடுத்ததுனால 13,800 புட்டோட இதை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அமையும். 13,588 அப்படிங்கிறது சப்போர்ட் பிளேஸ் பார்த்திருந்தோம். எவ்வளவு கச்சிதமா அங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. 13,596. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 13,800 கால் படி 14,037 மட்டும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 13,940 மட்டும் வந்திருக்காங்க பாருங்க. அப்ப பேங்க் நிப்டிக்கு பாருங்க. நம்மளுக்கு 30,000 நேற்றைய க்ளோஸ் 30,358. இன்னைக்கு பாருங்க 30,700 ஓப்பன் ஆகி 31,111 ஹை, 30,254 லோ. சோ இங்க பாருங்க நம்மளுக்கு பேங்க் நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்திருந்தோம்னா 30,500 கால் படி நம்மளுக்கு 582 31,082 31,082 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம்.
இன்றைய தினம் பேங்க் நிஃப்டி பாருங்க 31,111. அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு 30,000 ரேஞ்ச், ஏன்னா 30,500 வரை கொடுத்துருக்காங்க போது நம்மளுக்கு 30,000 மட்டும் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. ஸோ இன்னைக்கு 30,254 லோ வந்துட்டு 30,565க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இது ஆவரேஜ் க்ளோசிங்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 30,000 புட்டு 31,000 கால் வந்து அதிகமாக அர்த்தமாயிருது. அப்போ அதோட ஆவரேஜ் வந்து 500 பாயிண்ட்டுங்கும் போது 30,500. இப்ப இன்றைய வர்த்தக முடிவுல பாருங்க 30,000 புட்டு 31,000 காலும். ஸோ மார்க்கெட் வந்து 30,500. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் நியர் பை 400 ருபீஸ். இதே 14,800 14,000 காலும் 13,800 புட்டு கொடுத்துட்டு 13,500 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13,800 டு 13,500, 13,500க்கு மேல வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனாவும் 13,800 வந்து நியர்பையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் இது வந்து இதோட பிரேக் அவுட் ஆகும்போது தான், ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது தான் மார்க்கெட்டோட இம்பாக்ட் அப்படியே மாறும். அதர்வைஸ் இந்த சைட்வே மூவ்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்க போகுது. அப்போ 13,500 டு 14,000க்குள்ள மார்க்கெட் சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்க போகுது. இங்க பாருங்க 31,000 கால் நேற்றைய இதுபடி 295 ரூபாய்க்கு ஓபன் ஆயிருக்கு. 380 ரூபாய் ஹை, 181 ரூபாய் லோ, 327 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ 181 ரூபாய் நேற்றைய வந்த லோ தான். இன்னைக்கு பாருங்க ஓப்பனே வந்து 390 ரூபாய், ப்ரீவியஸ் க்ளோஸ் 327, 390 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸே நம்மளுக்கு லோ பிரேக் பண்ணல. 733 ரூபாய் ஹை போயிட்டு 450 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க 31,000 கால். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது நியர்பை டபுள்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது 30,000 கால். நேற்றைய லோ தான் லோயஸ்ட் லோ 481 ரூபாய். இன்னைக்கு 1,420 ரூபாய் ஹை போயிருக்கு. 797 ரூபாய் லோ, 1000 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. 30,000 புட்டு தான் நம்மளுக்கு லோயர் சப்போர்ட். அதனால பாருங்க எஸ்டர்டே க்ளோசிங் 452 ரூபாய். இன்னைக்கு 546 ரூபாய் ஹை போயிருக்கு. 226 ரூபாய் லோ வந்திருக்கு. அப்ப நியர்பை 50%க்கு கீழே நியர்பை வந்துட்டு அங்கிருந்து ரெக்கவர் ஆகி மிட்ல 25%ல க்ளோசிங் ஆயிருக்கு. 31,000 புட் நம்மளுக்கு இந்த மணி புட்டு. ஏன்னா இந்த மணியே நம்மளுக்கு அவுட் த மணியே மாறி இருக்கு. ஏன்னா 31,000க்கு மேல மார்க்கெட் போயிருக்கு. அப்ப 31,000க்கு மேல மார்க்கெட் போகும்போது இது அவுட் த மணியா மாறி திருப்பி இந்த மணியா மாறி இருக்கு. அப்ப பாத்துட்டீங்கன்னா இதோட ஹை 1,103 ரூபாய், லோ பாத்துட்டீங்கன்னா 541 ரூபாய், 781 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தா 971 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட 20% மதிப்பிழப்பு நடந்திருக்கு. நிப்டிக்கு பாத்துட்டீங்கன்னா 14,000 கால் 142 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ். நேத்து லோயஸ்ட் லோ 119 ரூபாய். இன்னைக்கு 198 ரூபாய்க்கு, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கேப் அப் 198 ரூபாய்க்கு ஆகி 84 ரூபாய் லோ வந்துட்டு 91 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே இன்னைக்கு இதுதான் லோயஸ்ட் லோவா அமைஞ்சிருக்கு. இதே 13,800 கால் படிங்க. எஸ்டர்டே லோ வந்து 192 ரூபாய். இன்னைக்கு 144 ரூபாய் லோல இன்னைக்கு லோயஸ்ட் லோல க்ளோஸ் ஆயிருக்கு. அதை விட பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இது 13,800 புட்டு. எஸ்டர்டே ஹை தான் ஹையஸ்ட் ஹை 268. இன்னைக்கு அதையும் கிராஸ் பண்ணி 314 போயிட்டு 140 ரூபாய் 273 ரூபாயில க்ளோசிங் ஆயிருக்கு புட்டு. அப்ப இதோட லோயஸ்ட் லோ பாருங்க 37 ரூபாய். 14,000 புட்டு பாருங்க. இது இந்த மணி புட்டு. எஸ்டர்டே க்ளோசிங் 316 ரூபாய். இன்னைக்கு 152 ரூபாய்க்கு ஓபன் ஆயிருக்கு. 140 ரூபாய் லோ, 314 ரூபாய் ஹை, 273 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 13,500 புட்டு 94 ரூபாய் எஸ்டர்டே க்ளோசிங், 134 ரூபாய் நேத்து எஸ்டர்டே ஹை தான் ஹையஸ்ட் ஹை. இன்னைக்கு பாருங்க 164 ஹை வந்துட்டு உங்களுக்கு 136க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 61 ரூபாய் லோ. இன்னைக்கு வந்ததுதான் லோ. அதற்கு முன்பு வந்துட்டு உங்களுக்கு ஜனவரி 25 லோயஸ்ட் லோ 21 ரூபாய் இருக்கு. நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 13,500 டு 14,000 கொடுத்ததுனால 13,500 புட்டோட படி, சாரி 13,500 கால் படி 13,824 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 13,863, அதுக்கப்புறம் 13,909, அதுக்கப்புறம் 13,962, அதுக்கப்புறம் 14,020, அதுக்கப்புறம் 14,091. அடுத்தது நிப்டியோட சப்போர்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 13,364, அதுக்கப்புறம் 13,425, அதுக்கப்புறம் 13,482, அதுக்கப்புறம் 13,527, அதுக்கப்புறம் 13,567, அதுக்கப்புறம் 13,598.
பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 31,000, 31,63, 31,063, 31,141, 31,246, 31,338, 31,450. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா 30,219, அதுக்கப்புறம் 30,125, 30,021, 29,940, 29,795, 29,662. இது பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ஸோட இது நம்மளுக்கு இன்னைக்கு கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டவுன் சைடு ஆனது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேலேயே வரல. அப்ப எவ்வளவு தூரம் இம்பாக்ட் வந்து டவுன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இது டெய்லி கேண்டில். இப்ப டெய்லி கேண்டில்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம யார்கிட்டயாச்சும் வந்துட்டு நிஃப்டி என்ன இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கம்பேர் பண்ணி நேற்றைய வர்த்தகத்துல இருந்து 100 பாயிண்ட் மைனஸ், 50 பாயிண்ட் மைனஸ், இல்ல நேற்றைய வர்த்தகத்தின் அடிப்படையில் 100 பாயிண்ட் பிளஸ், 200 பாயிண்ட் பிளஸ் அப்படிதான் சொல்லுவோம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில தான் நம்ம சொல்லுவோம். ஆனா கேண்டில் ஸ்டிக் அதையே உணர்த்தாது. இவங்க வந்துட்டு எஸ்டர்டே க்ளோசிங்க வந்து கணக்கே எடுக்காம இன்றைய தினத்தோட ஓப்பன்ல இருந்து தான் கம்பேர் பண்றாங்க. அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை கம்பேர் பண்றது எஸ்டர்டே க்ளோசிங் பேசிஸ்ல வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றோம். ஆனா கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி காமிக்குதுன்னா எஸ்டர்டே க்ளோசிங்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாம இன்றைய வர்த்தகத்தின் ஓப்பன்ல இருந்து கம்பேர் பண்ணுது. அப்போ ஓப்பன்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட், இப்ப மார்க்கெட் வந்து -200ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா 400 பாயிண்ட் மைனஸ்ல கேப் டவுன்ல ஓபன் ஆகுது. திருப்பி மார்க்கெட் வந்து -200ல க்ளோஸ் ஆகும்போது அப்போ ஓப்பன்ல இருந்து 200 பாயிண்ட்டுக்கு மேல அப்போ என்ன ஆகும், கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு பாசிட்டிவ் கேண்டில் அங்க ரியாக்ட் பண்ணும். ஆனா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு நம்ம மைனஸ் சொல்லுவோம், -200 பாயிண்ட் சொல்லுவோம். அதுவே நம்ம வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் ஆனா ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கும். அப்ப 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர்ல க்ளோஸ் ஆச்சுன்னா கேண்டில் ஸ்டிக்ல என்ன காமிக்கும்னா ரெக்கவர் க்ளோசிங் மாற காமிக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், 100 பாயிண்ட் மைனஸ் சொல்லுவோம். அப்ப அங்க வந்து பாசிட்டிவ் கேண்டில், நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறது நெகட்டிவ். சோ நம்மளோட மனப்பான்மைக்கும் கேண்டில் ஸ்டிக்குக்கும் எவ்வளவு முரண்பாடுன்னு பாத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஓப்பனுக்கு மேல க்ளோசிங் கீழே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து நெகட்டிவ் கேண்டில்ஸ். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஓப்பன்ல இருந்து தான் இவங்க கம்பேர் பண்றாங்க. ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்மளோட இறக்கம் கம்மி. இதுவே நம்மளுக்கு வந்துட்டு இதை கேண்டில் ஸ்டிக் படி நம்ம வந்துட்டு ஓப்பன்ல இருந்து கம்பேர் பண்றோம். இதே ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாது. இந்த நேர் பாருங்க கேண்டில் ஸ்டிக், இது வந்து நெகட்டிவ் கேண்டில்னு நிறைய சொல்லுவோம். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்க இருக்கு, இங்கிருந்து ஓபன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் கேண்டில் ஸ்டிக் படி ஓப்பனுக்கு கீழே. அப்ப என்ன ஆச்சு, இது வந்து நெகட்டிவ் கேண்டில்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது பாசிட்டிவ் கேண்டில் சொல்ல மாட்டோம், நெகட்டிவ் கேண்டில்ஸ். ஏன், ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா கேண்டில் ஸ்டிக் படி நெகட்டிவ், ஏன்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் ஆகிறது எல்லாமே நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்குவோம். அதே போல இங்க பாருங்க, இந்த ஏற்றத்தில் அமைந்தது எல்லாமே சின்ன 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 கேண்டில்ஸ். ஆனா மார்க்கெட் இறங்குனது பாருங்க, இங்கிருந்து இங்க சப்போஸ் இங்கிருந்து ஏற்றத்துக்கு இங்க அமைஞ்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எடுத்துட்டு ஒரு லாங் கேண்டில்ஸ் பாருங்க, ஒரு 5 நாள்ல இதோட கேப், இந்த லென்த்தை ஷார்ட்டா எவ்வளவு தூரம் லெஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணணுங்கிறது. அப்ப இங்க எல்லாம் பாருங்க ரேஞ்ச் சின்ன சின்னதா இருந்தது. நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி உண்டான வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பேண்டன்ஸா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு உண்டான ரேஞ்ச் வந்து எக்ஸ்டர்னா காமிக்குது, வைடா காமிக்குது. அதனால மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அது போலவே நடக்குது பாருங்க. இது லைன் சார்ட் தான் நம்மளோட ப்ரீவியஸ் க்ளோஸ் டு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் இவங்க கனெக்டிவிட்டி. இதுல ஹை லோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனா நம்மளோட சைக்காலஜிக்கு வந்துட்டு நம்மளோட மனப்பான்மை ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணனால லைன் சார்ட் தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஆனா கேண்டில் ஸ்டிக் படி பார்த்தா ஹை லோ நம்மளுக்கு என்ன ஹை லோ போயிருக்குன்னு தெரியும். ஆனா அந்த டிஃபரன்ஷியேட் லைன் சார்ட்டுக்கும் அதுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து ஹை லோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட கல்ச்சர்ல நம்ம என்ன பேசுவோம், நேற்றைய வர்த்தகத்தோன் முடிவில் இருந்து தான் நம்ம கம்பேரிட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லுவோம். அதற்கு லைன் சார்ட் தான் நம்மளுக்கு இதா ஏதுவா இருக்கும். இது பேங்க் நிஃப்டி. நம்மளுக்கு பாருங்க 5 மினிட்ஸ்ல இது டெய்லி கேண்டில். இது பாருங்க நம்மளுக்கு நேற்றைய வர்த்தகத்தோட
ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நெகட்டிவ் கேண்டில். ஏன்னா வந்து கேப் அப் ஆகி ஓப்பனுக்கு கீழ க்ளோஸ் ஆனதுனால இது நெகட்டிவ் கேண்டிலாவே அமைஞ்சிருச்சு. ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இது 5 மினிட்ஸ் கேண்டில். கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் ஆகி அப்புறம் வந்து சைட்வே மூவ்மெண்ட் போய் அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமாய் திருப்பி இறங்கி இருக்கு மார்க்கெட். இது அனைத்துமே வந்து பட்ஜெட்டோட தாக்கத்தினால் வர்ற மூவ்மெண்ட்ஸ். இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு புதியவர்களும் வர்த்தகத்தை வந்துட்டு பெரிய நஷ்டம் வரக்கூடாதுன்னு எண்ணுபவர்களும் இந்த வர்த்தகத்துல வியாபாரம் பண்ணுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு சடன் மூவ்மெண்ட்ஸ் எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சு ஒரு நாள் 2 நாள் வரை நம்ம வந்து வியாபாரம் பண்ணாம தவிர்த்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கும் நான் ரியாக்ட் பண்ணுவேங்கிறவங்க இது ட்ரேட் பண்ணாதான் ஈஸியா அவங்களும் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் அந்த அளவுக்கு இமீடியட்டா ரியாக்ட் பண்ண முடியாதவங்க கம்முன்னு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த டேபிள ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா இந்த டேபிளோட ரேஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எது மட்டும் போறக்கு. ஏன்னா இந்த டேபிள்ல கொடுக்குற ரேஞ்ச் அவங்க முதலே வந்து இதுவரை நான் போக போறேன் ரேஞ்ச் இது பண்ணிட்டு ரூட் மேப் தான் வந்து கிராஃப். ஒரு சடனா ஒருத்தர் வந்துட்டு எங்க மட்டும் எப்படி எப்படி வளைஞ்சு போகணும் அப்படிங்கறத கிராஃப். ஆனா இவங்க டார்கெட் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் என்னோட டார்கெட். அதுவரை மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது. அந்த மூவ்மெண்ட்டுக்கு எப்படி கிராஃப் ரியாக்ட் ஆகுங்கிறது தான் இதோட புரிதலே. ஆனா இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி எளிதா மார்க்கெட்ல ஆப்ஷன் வர்த்தகம் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எளிதா வர்த்தகம் பண்றதுக்கு எளிதா இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க கட்டண பயிற்சி கொடுக்குறோம். அதுல ஈடுபடுறவங்க விருப்பம் உள்ளவங்க இணைந்து கொள்ளலாம். என்னுடைய என்னை கான்டாக்ட் பண்ற நம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமா நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரோம். விருப்பப்படுறவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.